ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைட்டன் மேக்ஸ் தமிழ். இப்போ நம்ம 9th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு சாப்டர் பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து பயிற்சி 1.5ல் தேர்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏபிசின்னு 3 கணம் கொடுத்துருக்காங்க. ஏயும் பியும் கணக்கட்டமைப்பு முறையில் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு நம்ம பட்டியல் முறைக்கு மாற்றிக்கலாம். அதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு இசட் -2 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4ன்னு கொடுத்துருக்காங்க. இசட்னாலே நம்மளுக்கு தெரியும், அது வந்து முழுக்கள். முழுக்கள்னால் நடுவில் 0 இருக்கும். ஒரு சைடு ஃபுல்லாகவே வந்து -1 -2 -3 இந்த மாதிரி போயிட்டுருக்கும். இன்னொரு சைடு எல்லாமே +1 +2 +3 இந்த மாதிரி போயிட்டுருக்கும். இதுதான் வந்து முழுக்கள். இப்போ வந்து இதில் நம்மளுக்கு என்ன லிமிட் கொடுத்துருக்காங்கன்னா, -2ஓட கம்மியாக இருக்கணும், 4 வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுக்கு ஏக்கு வந்து என்ன வரும்னா, ஏ இஸ் ஈக்குவல் டு -1 0 1லேருந்து 4 வரைக்கும் வரும். 1 2 3 4 அப்படி வரும். இதுதான் வந்து ஏ. அடுத்து பியில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5ன்னு இருக்காங்க. 5னா டபிள்யூனா வந்து முழு எண்கள். அது வந்து 0லேருந்து ஆரம்பிக்கும். 0 1 2 3 4 அப்படி போயிட்டே இருக்கும். அது வந்து 5 வரைக்கும் இருக்கிறது தான் பின்னு இருக்காங்க. அப்போ பி இஸ் ஈக்குவல் டு 0 1 2 3 4 5. அடுத்து வந்து சியை வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க கொஸ்டின்லேயே. அதை வந்து அப்படியே நம்ம எழுதிக்கலாம். வந்து இது 3யுமே கொடுத்துட்டு என்ற கணங்களுக்கு ஏ வெட்டு பிராக்கெட் ஆஃப் பி யூனியன் சி பிராக்கெட் ஆஃப் ஏ வெட்டு பி யூனியன் பிராக்கெட் ஆஃப் ஏ வெட்டு சி என்பதை சரிபார்க்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை சரிபார்க்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த சைடு இருக்கிறத மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ஏ வெட்டு பிராக்கெட் ஆஃப் பி யூனியன் சி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ பி யூனியன் சி கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பியை வந்து அப்படியே எழுதிக்கலாம். யூனியன் சியையும் அப்படியே எழுதிக்கலாம். இப்போ யூனியன்னா ரெண்டையுமே சேர்த்து எழுதணும். அப்போ ஃபஸ்ட்டு பியில் இருக்கிறத அப்படியே எழுதிட்டு சியில் இருக்கிறதுல -4 -1 எழுதினோம்னா 0 2 3 4 ஏற்கனவே பியிலே இருக்குது. அப்போ அது திருப்பியுமே எழுத தேவையில்லை. இப்போ நம்ம ஏ வெட்டு பி யூனியன் சி தான் கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஏ வந்து அப்படியே எழுதிக்கலாம். வெட்டு இப்போ பி யூனியன் சி வந்து நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறதையே எழுதிக்கலாம். இப்போ அது ரெண்டுலேயுமே வந்து பொதுவாக இருக்கிறதா ஏ வெட்டு பிராக்கெட் ஆஃப் பி யூனியன் சி. இப்போ இது ரெண்டுலேயுமே வந்து பொதுவாக என்னென்ன இருக்குன்னா -1 இருக்குது, 0 1 2 3 4 இது எல்லாமே ரெண்டுலேயுமே இருக்குது. அப்போ இது வந்து 1ன்னு வச்சுக்குவோம். அடுத்து இந்த சைடு இருக்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது ஏ வெட்டு பி யூனியன் ஏ வெட்டு சி கண்டுபிடிக்கணும். அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். ஏ வெட்டு பி யூனியன் ஏ வெட்டு சி கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். ஏ வெட்டு பி கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு ஏவை அப்படியே எழுதிக்கலாம். வெட்டு பியையும் அப்படியே எழுதிக்கலாம். இப்போ இது ரெண்டுலேயுமே வந்து பொதுவாக என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எடுத்து எழுதணும். 0 1 2 3 4 இது எல்லாமே ரெண்டுலேயுமே இருக்குது. அப்போ அதுதான் ஏ வெட்டு பி. அடுத்து வந்து ஏ வெட்டு சி கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஏவை அப்படியே எழுதிக்கலாம். வெட்டு சி வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க, அதையும் எழுதிக்கலாம். இப்போ இது ரெண்டுலேயுமே பொதுவாக என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். இது ரெண்டுலேயுமே -1 0 2 3 4 இது எல்லாமே ரெண்டுலேயுமே பொதுவாக இருக்குது. இப்போ அதுதான் வந்து ஏ வெட்டு சி. இப்போ நம்ம வந்து பிராக்கெட் ஆஃப் ஏ வெட்டு பி யூனியன் பிராக்கெட் ஆஃப் ஏ வெட்டு சி தான் கண்டுபிடிக்கணும். நம்ம ஏ வெட்டு பியும் ஏ வெட்டு சியும் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அப்போ ஃபஸ்ட்டு ஏ வெட்டு பியை போட்டுட்டு யூனியன் ஏ வெட்டு சி போடணும். இப்போ இது ரெண்டையுமே சேர்த்து எழுதணும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஏ வெட்டு பியை எழுதிக்கலாம். அப்புறம் வந்து ஏ வெட்டு சி எழுதும் போது -1 எழுதணும். 0 2 3 4 இது ஏற்கனவே வந்து ஏ வெட்டு பியிலே இருக்குது. அப்போ அது எழுத தேவையில்லை. அப்போ இதுதான் ரெண்டாவது. இப்போ ஒன்றாவதே ரெண்டாவதையும் பாருங்களேன். இதுலேயும் -1 0 1 2 3 4 இருக்குது. அதுலேயும் -1 0 1 2 3 4 இருக்குது. அப்போ 1லேயும் 2லேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, ஏ வெட்டு
ப்ராக்கெட் ஆஃப் பி யூனியன் சியூ ஏ வெட்டு பி யூனியன் ஏ வெட்டு சியூ சமமாக இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது. அதை தான் நம்மளுக்கு கொஸ்டின்லையும் சரிபார்க்க சொல்லியிருக்காங்க. நம்ம இதை வந்து சரிபார்த்துட்டோம். பயிற்சி 1.5 இதுதான் தேர்ட் சம்மு. தேங்க்யூ.